இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் பலனடையும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. ஆமென், ஆமென். எரிகோவில் இருந்து அவன் எருசலேமுக்கு வந்திருக்கிறான். மறுபடியும் எருசலேமில் இருந்து அவன் எரிகோவுக்கு பிரயாணப்பட்டு போகையில்தான் அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்யும்போது குடும்பத்திலும் வாழ்விலும் சம்பந்தமில்லாத காயங்களும் சம்பந்தமில்லாத கிரியைகளும் நடப்பதற்கு நாமளே காரணமாக இருக்கிறோம். இந்த நோவா யார்? தன் காலத்தில் நீதிமான் என்று தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதன். இந்த நோவா யார்? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணின மனிதன். இந்த நோவா யார்? பூலோகம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கெடுத்து கொண்டிருந்த பொழுது தேவ சத்தத்தை கேட்டு தேவனோடு நடந்த ஒரு தேவ மனிதன். இந்த நோவா யார்? நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன். இந்த நோவா யார்? தேவ சத்தத்தை கேட்ட ஒரு மனிதன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் தேவனில் வளருவதைத்தான் தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு ஆமான்னு சொல்றீங்க? தேவ பிள்ளைகள் தேவனுக்குள்ள தேவ வார்த்தையிலே தேவனுடைய ஊழியத்திலே தேவனுடைய கிரியைகளிலே வளருவதை தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் இந்த குடும்பத்திலே கானான் சபிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் என்ன? சேம், காம், யாபேத். அவனுடைய பிள்ளைகள் சேம், காம், யாபேத். ஒருவன் மூடினான், ஒருவன் வெளியரங்கப்படுத்தினான். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது, நடத்தப்படாத வழியிலே நாம் நடத்தப்படும் பொழுது, நாம் என்னதான் சத்தத்தை கேட்டாலும் தேவ வார்த்தையில் நிலை கொண்டாலும் கிரியைகள் என்று ஒன்று வரும் பொழுது அந்த கிரியைகளிலிருந்து விலகி ஓடுவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, திராட்சரசம் களிப்புக்கென்று உண்டாக்கப்பட்டதுதான். அது காலப்போக்கிலே அது களிப்பு வேற ஒரு களிப்பாக இன்றைக்கு துக்கம் நிறைந்த ஒரு வாழ்வாக இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்கு இது மாறி போனது. ஆகவே நோவாவை குறித்து, விசுவாசிகளை குறித்து விசுவாச மக்கள் கற்றுக்கொள்கிற ஒரு அழகான முதல் காரியம், கானான் சபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது யார்? தகப்பனா, பிள்ளையா? இந்த தேவ சத்தத்தை கேட்ட இந்த தேவ மனிதனாகிய நோவா 21 அவன் திராட்சரசம் குடித்து வெறி கொண்டு கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் அந்த உண்மையிலே நிலை கொண்டு ஓட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இவன் ஒரு தேவ சத்தத்தை கேட்ட மனிதனாய் இருந்த பொழுதும், தேவனால் நற்சாட்சி பெற்றிருந்தும், கர்த்தருடைய திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்திருந்தும், செய்யக்கூடாத ஒரு செயலை அவன் செய்ய முற்பட்ட பொழுது அவன் குடும்பத்தில் ஒரு சாபம் உள்ளே வருவதற்கு அவன் காரணமாயிருந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் முதலில் சொன்னது போல எருசலேமில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து அந்த மகாராஜாவுடைய நகரத்திலும் வார்த்தையிலும் அவர்கள் நிலை கொண்டு வாழ்வார்களானால் சாபம் உள்ளே வராது. மாறாக தேவன் வைத்த அந்த ஆசீர்வாதத்திலே அவர்கள் மேலோங்கி வளருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம்
19-20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களோடு ஒவ்வொருவரோடு இடைபடுகிற அந்த தேவனுடைய வார்த்தை. அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவரை மன்னிக்க சித்தமாயிரார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? தன்னை தேற்றிக் கொள்ற ஒரு வாழ்வு, தான் செய்தது நீதி, தான் நடப்பது நீதி, தன் வாழ்வது நீதி, கர்த்தரால் கழுவப்பட்ட பாத்திரமே, நீதிமான் சந்ததியிலே பெயர் பெற்ற பாத்திரமே, ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட தேவ பிள்ளையே, சீயோனின் பாட்டுகளால் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு தகப்பனா இல்லாட்டியும் சாபத்துக்குரிய தகப்பனா நான் வாழாமல் இருப்பது நல்லது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஆமான்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அழகா சொல்றாரு, இந்த ஆணையுறுதியின் வார்த்தையை கேட்டும் தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். படிங்க தொடர்ந்து. அப்பொழுது கர்த்தருடைய கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். உனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது தேவ பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாள் பாட்டிலே தேவன் பாடுகிற நல்ல பாடல், நல்ல ஆராதிக்கிற வேலை, தேவ பிரசன்னத்தை உள்வாங்கின அந்த வேலை, நல்ல மழை, நல்ல நிலம், நல்ல விதை, ஆனால் அதில் முள்ளை வைத்து நட்டு வளரச் செய்வதை தேவன் விரும்பவில்லை, நீங்களும் விரும்ப வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளை. அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். முதல் வார்த்தை சொல்லுது, தன்னை தேற்றிக் கொண்டால் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். அடுத்த வார்த்தை சொல்லுது, இந்த சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும், கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். வேதம் சொல்லுகிற எச்சரிப்பின் சத்தம். எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வந்திருந்தானா, அவனுடைய வழிகள் வேற. ஆனா ஒருத்தர் எருசலேமிலிருந்து எரிகோவை பார்த்தான் என்றால், வெளிச்சத்திலிருந்து இருளை பார்த்து கொண்டிருப்பானால், உன்னத தேவனோடு வாழ்ந்து உலகத்தை நோக்கி பார்ப்பானால் அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை. நம்ம எங்கிருந்து எங்கே கொண்டு வந்தார்? ஒரு காலத்திலே நாம் சாபத்தில் இருந்தோம், வீழ்ச்சியிலே கடந்தோம், தேராதிருந்தோம். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 3:13-14 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சாப நிலையிலே இருந்தேன். என் தேவன் ஆசீர்வாத ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு மகிமையான ஒரு தேவனுடைய வாசஸ்தலமாய் உன்னை வைத்திருக்கிறார். ஒரு மகிமையான தேவனுடைய தங்கும் ஆலயமாய் உன்னை வைத்திருக்கிறார். ஒரு மகிமையான தேவனுடைய கரத்தால் குனிந்து தூக்கி கண்மலையில் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கிற புது பாடலை என் நாவிலே அவர் கொடுத்திருக்கிறார். இங்க இருக்க வேண்டிய நீ மறுபடியும் நீ எரிகோவுக்கு போவதற்கு என்ன காரணம்? அந்த ஸ்தானத்தில் நின்று தேவனை கனம் பண்ண வேண்டிய நீ மறுபடியும் உலகத்தை நோக்கி பார்ப்பதற்கு என்ன காரணம்? எரேமியா ஒரு வார்த்தையிலே இப்படியாய் கேட்கிறார், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகி போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? இந்த தேவனிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நோவா இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இருக்கிறார். அங்க பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 9
23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. காணவில்லை. இந்த இடத்துல நிர்வாணத்தை மூடி அங்கு போனபடினாலே அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் மாறினான். நிர்வாணத்தை மற்றவருக்கு அறிவிக்கும் பொழுது மற்றவருடைய பாவத்தையும் மற்றவருடைய மீறுதலையும் மற்றவருடைய காரியங்களையும் நாம் அறிவிக்க ஆண்டவர் நம்மை பிடிக்கவில்லை. மாறாக எழுப்பப்பட்ட சந்ததியாய் இருக்கிற நீ தொடர்ந்து அந்த எழுப்புதலிலே பிரயாணிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:14 வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். என் தேவ பிள்ளையே, நம்முடைய விசுவாச குடும்பங்களிலே சாபம் உள்ளே வருவதற்குண்டான வழி என்னவென்பதை ஆராய்ந்து அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து என் பிள்ளைகள் மேல், என் சந்ததியின் மேல் நீடித்திருக்கபடியான ஒரு திட்டத்தையும் ஒரு தீர்மானத்தையும் பெற்றோர் எடுத்து வாழும்படியாக இந்த நாளிலே ஒரு ஆலோசனை உங்களுக்கு அருளுகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் அந்நியராக இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மீண்டும் உலகத்தை பாராதபடி எச்சரிக்கை. நம்பர் 1, ஒரு குடும்பத்திற்குள் சாபம் வருவதற்கு காரணமாய் தகப்பன்மார்கள் தாய்மார்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற முதல் வார்த்தை. படிங்க அந்த வசனத்தை. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், விசுவாசிக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். என் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் குடும்பத்தின் மேல் இருக்கிறார், என் பிள்ளைகள் மேல் இருக்கிறார். ஆமென். வரலையே, சந்ததியின் மேல் இருக்கிறார். இந்த ஆவியானவர் என்னை விட்டு விலகுவதற்கு நான் ஒரு நாளும் காரணமாக இருக்க மாட்டேன். ஒரு நாளும் காரணமாக இருக்க மாட்டேன். ஒவ்வொரு வீடு பிரதிஷ்டையிலும் நான் ஒரு வார்த்தை சொல்லுவதுண்டு. காரணம், என் ஆண்டவருடைய பலத்த கரம் என்னை தூக்கி எடுத்தது. என் ஆண்டவருடைய கரம் பலத்த கரமாய் நின்று எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது செங்கடலை பிரித்து விட்டது. என் ஆண்டவருடைய பலத்த கரமாய் நின்று என்னை குனிந்து தூக்கி இருக்கிறார். வியாதியிலிருந்து தூக்கி இருக்கிறார், பலவீனத்திலிருந்து தூக்கி இருக்கிறார், சாபத்திலிருந்து தூக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய மகிமையான தேவன் என்னை குனிந்து தூக்கி இருக்கிறார். அதை ஒரு நாளும் மறக்க கூடாது. என் வீடு ஒரு நாளும் துன்மார்க்கத்திற்கு இடமாக நான் வாழ மாட்டேன் என்ற தீர்மானத்திலே முடிவு பரியந்தம் வாழுங்கள். உங்கள் இல்லத்திலே தேவன் வாசம் பண்ணுவார். ஏல் பெத்தலை அது மாறும். கோயில் என்பது இங்கு நாம் கூடியிருக்கிற கட்டடம் அல்ல, நாம் குடியிருக்கிற வீடு தான். ஆமா, அது எந்த அளவிற்கு நீங்கள் பரிசுத்தமாய் ஆண்டு கொள்வீர்களோ அந்த அளவிற்கு அது உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாசஸ்தலமாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு உண்டாகும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்ப பெற்ற வாக்குத்தத்தத்தை காத்துக்கொள்வது யாரு கையில் இருக்கிறது? என் கையில் இருக்கு. பக்கத்தில் ஆட்டி சொல்லுங்க, உங்க கையில் இருக்கு, உங்க குடும்பத்தில் இருக்கு, உங்க சந்ததியில் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சந்ததி கானான் மறுபடி பின் சந்ததியிலே பார்க்கும் பொழுது நேர் இஸ்ரவேலுக்கு ஆப்போசிட்டாக மாறுகிறது. கானானியர், ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கிர்காசியர்,
லேவியர், இவங்க எல்லாம் எதிர்மறையான சந்ததியாய் மாற்றப்பட்டு போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு சந்ததியாய் மாற்றப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு சபையை கொடுக்கவில்லை. மாறாக தேவனோடு தொடர்ந்து ஓடவே தேவ வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குடி ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பத்திற்கு ஆகாது. நல்லா வேலை செஞ்சாங்க, அதனால் என் வீட்டில் உட்காந்து ஜாலியா இல்லைங்க. நல்ல வேலை செய்கிறான், நோ, அவனால் ₹1,00,000 உனக்கு வருமானம் வந்தாலும் சரி, கோடி ரூபாய் வந்தாலும் சரி, கர்த்தரனை கொடுத்த குடும்பத்தை ஒரு நாள் பாழாக்க நான் விட மாட்டேன். இந்த விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட உறுதியாக இருக்கும்படி நான் அன்பாய் வேண்டுகிறேன். ஏன் இந்த நாளில் கர்த்தர் என்ன இதை பேச வைக்கிறார் என்பதை நிச்சயமாக உங்கள் ஆவியில் நீங்கள் படித்துக் கொள்வீர்களே. ஆனால் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் என்றென்றைக்கு உங்கள் மேல் நிலைக்கும். ஒரு நாள் சாபம் வராது, நிலப்பாளிடாது. நம்பர் 2, முதல் குடும்பத்திலே சாபம் உள்ளே வருவதற்கு காரணம் அந்த நோவாவே இருந்தார். அடுத்த குடும்பத்திலே சாபம் உள்ளே வருவதற்கு காரணம் யார்? யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஒரு காரியத்திலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். யோசுவாவுக்கு கர்த்தர் 1:5 வசனம் 8ஆம் வசனத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கை விடுவதும் இல்லை. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது, இந்த குடும்பத்திலே சாபம் வருவதற்கு என்ன காரணம்? இந்த ஆகான் யார்? படிங்க தொடர்ந்து. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் அநேக பிரச்சனை, அநேக காயம், அநேக தோல்வி விசுவாச மக்கள் மத்தியிலே. ஏன் தேவ பிள்ளையே, உன்னை நடக்கிற வாழ்விலிருந்து பறக்கிற வாழ்வுக்கு கர்த்தர் மாற்றியிருக்கார். சொல்லுங்க. நடக்கிற வாழ்விலிருந்து பறக்கிற வாழ்வுக்கு கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஏன்? பறக்கிற பருந்திலிருந்து, குருவிலிருந்து, காகத்திலிருந்து எல்லா பறவைகளுக்கும் ஆறை கடப்பதோ, மலையை கடப்பதோ, குன்றுகளை கடப்பதோ, பள்ளத்தாக்கை கடப்பதோ, ஒன்றுக்கும் அது கவலைப்பட்டதா சரித்திரமே கிடையாது. சொல்லு, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் அதற்கு பறக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நடக்கிற கிருபையை கொடுத்தார், தாண்டுகிற கிருபையை கொடுத்தார். ஆனால் விசுவாச மக்களாய் வந்த உனக்கு எதிர்நீச்சல் போடக்கூடிய கிருபையையும் பறக்கிற அனுபவத்திலே வாழும்படி தான் சரீரமாகிய சபையிலே உன்னை தேற்றுகிற ஆவியானவரை கொண்டு தேற்றி ஆற்றி நடக்க பண்ணி உன்னை இந்த சபையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். மறுபடியும் நீ நடக்கிறது எப்படி? பறக்கிற காகம், கழுகுக்கு, பறவைகளுக்கு ஒருபோதும் குன்றை பார்த்த பொழுது பயம் வருவதில்லை, ஆறுகளை பார்த்த பொழுது பயம் வருவதில்லை, பள்ளத்தாக்கை பார்த்த பொழுது பயம் வருவதில்லை, பாறைகளை பார்த்த பொழுது பயம் வருவதில்லை, மலைகளை பார்த்த பொழுது பயம் வருவதில்லை. ஏன்? அதற்கு பறக்கும் தன்மையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த ஆகான் யார்? ஒரு யுத்த புருஷன். அவன் யுத்தத்திலே வெற்றி கண்டவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவன், யூதா கோத்திரத்திலே தோன்றின ஒரு யுத்த புருஷன் ஆகான். படி இந்த 11ஆம் வசனத்துல, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும். இந்த வார்த்தை நிச்சயமாகவே விசுவாச பிள்ளைகளுக்குள்ள அது 100% உள்ளே போகும்படியாய் நான் மன்றாடுகிறேன்.
கட்டளையிட்ட உடன்படிக்கையை முதலாவது அவர்கள் மீறினார்கள். சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. எந்த பகுதியை நீ மறைக்கிறியோ அந்த பகுதி தான் சாத்தான் பதுங்குற படுகுழி. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியவைகள் என்று தான் வேதம் சொல்லுது. ஆனால் நாம் மறைத்து வைப்பது தேவன் விரும்பலை. அனானியா சபிராளுடைய வாழ்க்கையில் பேதுரு அவங்களுக்கு டீச் பண்ணலை. என்ன டீச் பண்ணலை? நீங்கள் விற்று முழுமையாக கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து முழுமையான காணிக்கையை வைக்க வேண்டும் என்று அவர்கள் டீச் பண்ணல. ஆவியானவரிடத்தில் வாய் திறந்து அவர்கள் சொன்னது அதை ஆவியானவர் கேட்டார். அல்லேலூயா. ஆவியானவர் கேட்டார். விற்ற விலையை தாண்டி அவர்கள் விற்று போனார்கள். ஆகவே ஒரு பங்கை வஞ்சித்து தனக்கென்று வைத்துக்கொண்டு அதை கொண்டு போய் அவர்கள் காணிக்கையை செலுத்தினார்கள். இன்றைக்கு இந்த வசனத்தின்படி சாபத்தீடானது எடுத்து நீ சபிக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்கு தான் உன் பொருளாதாரத்தில் முதல் தரத்தை தேவனுக்கு கொடுக்கும்படியா கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீ வைத்துக் கொள்றது அது உனக்கு சாபத்தீடு. வீட்டில் போய் படிங்க உபாகமத்தை. அடுத்து சொல்றார், களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கம் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்தது உண்டே. இது விசுவாச மக்களுக்கு ஒருபோதும் ஆகாது. ஆகான் யார்? நல்ல ஒரு யுத்த புருஷன். ஆகான் யார்? யூதா கோத்திரத்தின் சந்ததி, ஒரு துதியினால் பிறக்கக்கூடிய ஒரு சந்ததி. ஆகான் யார்? இஸ்ரவேல் கோத்திரத்தில் பெயர் பெற்ற ஒரு சந்ததி. ஆனால் செய்யக்கூடாத அந்த சாபத்திடை அவர்கள் செய்த பொழுது அந்த குடும்பத்திலே அவனோடு போய்விடவில்லை, மாறாக அங்கே என்ன நடந்தது நீங்க பாருங்க. அந்த குடும்பத்திலே என்ன நடந்தது அங்க பாருங்க. 21ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிற வெள்ளி அதன் அடிகள் இருக்கிறது என்றார். இருதயத்துல புதைத்திருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஒண்ணுதான். தேவன் சொல்லாதது அங்க செய்த பொழுது அங்க என்ன வந்தது படிங்க. அதுல 24. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். செய்தது ஒரு ஆளு, தவறு செய்தது ஒருத்தர். பாதிப்பு யாருக்கெல்லாம்? எத்தனை பேத்துக்கு புரியுது? சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் ஒரு சில எல்லைக்கு மேலே தாண்ட முடியாததற்கு என்ன காரணம்? குடும்பத்திலே ஒரு எல்லைக்கு மேலே தாண்ட முடியாததற்கு என்ன காரணம்? கொஞ்சம் யோசிங்க. இரண்டாவதாக, ஆகானை நான் உங்கள் முன்னிறுத்துகிறேன். இவன் செய்தது ஒருவன் தவறு செய்தான். இந்த ஒருவன் தவறு செய்தது நிமித்தம் அவன் குடும்பம் முழுவதும் அங்கு பள்ளத்தாக்கு போகக்கூடிய கல்லறியுண்டு மரிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டானது. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியை உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இதுதான் தேவன் கொடுத்த வார்த்தை. என் வாழ்க்கையில் அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் அதை பார்க்கணும்னு விரும்புறீங்க? ஒருபோதும் ஆகானாக, ஒருபோதும் நோவாவாக, எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவிகொடுக்காத மக்களாக நீங்கள் வாழ்வதை நான் விரும்பவில்லை. பண்டம் பாடிகளுக்குள்ளே புதைத்து வைத்தான். நடந்தது என்ன? எல்லாவற்றையும், ஆடு மாடு பிள்ளைகள் எல்லாற்றையும். பழைய ஏற்பாட்டிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, எஸ்தர் மொர்தெகாயினுடைய வாழ்விலே எதிர்மறையாய் செயல்பட்டவன் ஒருவன். யார் அவன்?
ஆமா, அவன் ஒருத்தன் தான் தூக்குமரம் செய்தான், அவன் மட்டும்தான் செய்தான். கடைசியில் என்ன நடந்தது? அவன் 10 பிள்ளைகளும், அவன் 10 பிள்ளைகளும், அந்த 10 பிள்ளைகளும் நிலைமை பரிதாபமாய் மாறியது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆகான் உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தமாய் விளங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதுகாப்பு தேவன் நமக்கு முன்னிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த பாதுகாப்பை வேலியை உடைக்கிறது நம்ம தான், உறுதியாக காக்கிறது நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 34, 35வது வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது, ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து, கவனிங்க, ஆசீர்வதித்தது கர்த்தர், வெயிலையும் மழையிலையும் பாடுபட்டது அங்கு யாக்கோபு. தரிசனத்தை முன்னிறுத்தி வெறும் கையும் கோலுமாய் கடந்து போன பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்து 10 முறை சம்பளத்தை மாற்றின லாபான் வீட்டிலும். இப்படியும் அப்படியுமா இரவும் பகலும் 20 ஆண்டுகள் அவன் கஷ்டப்பட்டு வளர்த்து தன் பிள்ளைகளோடு கானான் பிரயாணத்தை அவர்கள் தொடங்கினார்கள். ஆனால் கானானிலே போய் சேராத ஒரு நபர் இருப்பாரானால் அவர் யார்? அவள் யார்? படிங்க, அந்த வசனத்தை தெரியும், படிங்க. ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து, ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்து, ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். ஆமா, போறதே போற. லாபான் கேட்டான், போறதே போற, என் தெய்வத்தை அப்பா நீ தூக்கிட்டு போற? உனக்கு தெரிய வேணாமா சாபம் இது, நல்லது இது, கெட்டது எதுன்னு? தான் புருஷனுக்கிட்டையும் சொல்லலை, தான் தகப்பன்ட்டையும் சொல்லலை, கூட இருந்த வேலைக்காரிகள்கிட்டையும் சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்லலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, அதன் மேல் உட்கார்ந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். எதை போட்டு மறைக்கணுமோ அதை போட்டு மறைச்சிட்டா. ஆனால் நடந்தது என்ன? போகும் வழியிலே அவள் முழுமையாய் கானானுடைய கால் வைக்கவில்லை, மாறாக அவள் மரித்து போனாள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்திலே வீழ்ச்சி வருவதற்கு காரணம் வெளியிலிருந்து அல்ல, மாறாக நோவாவை போன்று குடிக்கக்கூடாததை குடித்து, ஆகானை போன்று புதைத்து வைக்காததை புதைத்து வைக்கிற பொழுது அங்கு மாறான எழுச்சி வரவில்லை, அங்கு புதைப்பு உண்டாகிறது, வீழ்ச்சி உண்டாகிறது. இந்த 2வது குடும்பத்தில் வீழ்ச்சி வருவதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு நம்முடைய குடும்பம் விழுந்து போவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருபோதும் இருக்க மாட்டேன். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால், அதான் மனம் திரும்புதல், அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அந்த திரும்ப செலுத்துறேன்ற அந்த இருதயம் வருது பாத்தீங்களா? அதாங்க மனம் திரும்புதல். உலகத்தை விட்டு தேவனிடத்திற்கு, இருளிலிருந்து பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை உங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிற தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். படிங்க மீண்டும் அந்த வசனத்தை. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அந்த வீட்டை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப மனம் திரும்பின அந்த பிள்ளைக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த குடும்பம் எப்படி இருக்கின்ற குடும்பம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால், இந்த அநியாயம் தேவ பிள்ளைகள் குடும்பத்தில் ஒரு நாள் காணப்படக்கூடாது. வீண் விரைய செலவுகள் காணப்படக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். தேவையற்ற செலவுகள் காணப்படக்கூடாது. நல்ல செலவுகளை நல்ல காரியங்களுக்கு செய்தா உங்க பிள்ளைகளை நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, இன்னும் ஊக்குவிங்க.
அது வளரட்டும், குடும்பம் வளரட்டும். ஆமீன். வரலையே? பிள்ளைகள் வளரட்டும், வாழ்வு மலரட்டும், புறஜாதிகளுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் காணட்டும். கர்த்தர் அந்த மனிதனோடு இருக்கிறாருன்னு சொல்லட்டும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் கை இப்படிதான் நிக்கணும். ஒரு நாள் இப்படி போடக்கூடாது. கை ஓங்கி தான் நிக்கணும், உயர்ந்து தான் நிக்கணும். எதுல? பொருளாதாரத்தில் உயர்ந்து தான் நிக்கணும், கொடுப்பதில் உயர்ந்து தான் இருக்கணும், பரிசுத்தத்தில் உயர்ந்து தான் இருக்கணும், வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நீ உயர்ந்து தான் இருக்கணும். பின்மாற்றத்துக்கு ஒரு நாள் நீ விட்டு போக கூடாது, ஒத்து போக கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் நம்ம குறிப்பிட்ட காரியம் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டான. சங்கீதம் 128 1-2 வசனத்தை படிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பயந்து நடக்கிறவன் பாக்கியவான். நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். ஆமென். உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படி தான் நோவா குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை கொடுத்தார். பாக்கியமும் நன்மையை தொடர்ந்து நம்மை தொடரும்படி தான் சபையை கொடுத்தார், சத்தியத்தை கொடுத்தார், ஊழியக்காரனை கொடுத்தார், ஆவியை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு தான் ஆவியை கொடுத்திருக்கிறார், வேற எதுக்கு கொடுக்கல. தேவ பிள்ளைகளை, உனக்கு பாக்கியமும் நன்மையும் தொடர்ந்து வரணும், தொடர்ந்து வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தாயார் ஒரு சாட்சி சொல்லுவாங்க. என் பிள்ளை படிக்கும் பொழுதே வேலைக்கு போனான், கொஞ்சம் சம்பளம் தான், அந்த படித்து கொண்டே வேலையை செய்து அத்தனை சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை நடத்தி வந்ததை குறித்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாறுவார்களாக. சொல்லுங்க, கையை விரித்து ஒரு அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாறுவார்களாக. நேர்த்தியானிடத்தின் பங்கு உண்டாவதாக. சிறப்பான சுதந்திரம் என் பிள்ளைகளுக்குள் வருவதாக. ஆமா, படிக்கிற பொழுது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், எனவே அங்க வேதம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நம்முடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமில்லாது நடக்கப்படும் பொழுது தேவையில்லாத எரிச்சல் குடும்பத்துக்குள்ள உள்ள வருது. அங்க வாசித்த அந்த வார்த்தையின்படி தேவையில்லாத குழப்பம், அந்த தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத எரிச்சல் வரும் பொழுது நான் எங்க இருக்கிறேன்ற ஒரு தற்பரிசோதனை மட்டும் விசுவாசிகள் தேவ சமூகத்தில் செய்து அந்த தேவனோடு உறவை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருபோதும் நம்முடைய குடும்பத்துக்கு வீழ்ச்சி வராதுங்க. அல்லேலூயா. எனவே எரிச்சலும் தேவையில்லாத குழப்பங்களும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள நுழையும் பொழுது தேவனோடு ஒப்புரவாகி நான் எந்த காரியம் ராங்கா போறேன்றதை பார்த்து தேவனோடு சரி செய்வீர்களானால் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத எரிச்சல்லாம் உள்ள வராது. தேவன் நம்மை தூக்கி எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான்காவதாக ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மை உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால். இந்த குடும்பத்திலே முதல் கொலை எப்படி நடந்தது? இந்த குடும்பத்திலே எரிச்சல் உள்ளே வருவதற்கு காரணம் யார்? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. நீ நன்மை, தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். எப்படிங்க? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்றதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்குது. அதுக்கு தடையான ஒரு நாள் இருக்கக்கூடாது. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். எது படுத்திருக்கு? மேன்மையா அல்லது பாவமா? படிங்க தொடர்ந்து. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை
நமக்கு தேவையில்லாத எரிச்சலும், தேவையில்லாத கோபமும், தேவையில்லாத காயமும் குடும்பத்துக்குள்ள குழப்பமாக வருவதற்கு காரணம் யார்? குடும்பத்துக்கு தலைவி, உங்களை துணைவியாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். கொஞ்சம் வழிமாறி போகும் பொழுது துணைவியாக இருக்கிற நீங்கள் இது வேண்டாங்க, இது ஆகாதுங்க, இது நம்ம விசுவாச வாழ்வுக்கு வேண்டாங்க சொல்லி பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குடும்பம் இன்னும் மேன்மை அடையும். ஆமீன் வரலையே, நீங்கள் இன்னும் மேன்மை அடையும். உன் பிள்ளைங்க உங்கள்கிட்ட கற்றுக்கொள்வாங்க. ஐயோ, எங்கள் அப்பா எப்படி குடும்பம் பண்ணினார், உயிரோடு இருக்கிற வரையிலும் நான் ஆண்டவரோடு வச்ச ஒரு உடன்படிக்கை, எந்த கடங்காரனும் என் வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடாது, வேற எதுவும் கிடையாது. கடை வாங்கி ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், ஒரு நாள் ஆகாது. கடன் வாங்கி இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நோ. நியாயமான கடன் செய்யுங்க. நியாயம் இல்லாத ஒரு கடன்றதை தெரிந்தும் செய்வதை நீங்கள் தவிர்த்து பாருங்க. அந்த குடும்பத்தில் தேவன் வச்ச சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. காரணம், அந்த கை தேவனை நோக்கி கையேந்திர கை, அந்த முகம் தேவன் பார்க்கிற முகம், அந்த குடும்பத்தை தேவன் நடத்துகிற விதம் அது வித்தியாசம். யாரோ ஒரு இடத்துல கற்றுக்கொண்ட பிள்ளை இல்லைங்க, உன்னை உண்டாக்கின தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பம் என்பது பிள்ளையோடு போகிறது இல்லைங்க. ஒரு குடும்பம் என்பது தகப்பனோடு போகிறதில்லை. ஒரு குடும்பம் என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு குட்டி பரலோகம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு குட்டி பரலோகம். நரகம் என்பது செத்த பிற்பாடு பார்க்கிற ஒன்று அல்ல. குட்டி பரலோகத்தில் வாழும்படி தான் உன்னையும் என்னையும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நற்சாட்சி விளங்கும் பாத்திரமாய் உன்னை என்னையும் தேவன் நிறுத்தி இருக்கிறார். தேவையில்லாத எரிச்சல், தேவையில்லாத காயம் எதுக்கு? தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு பாக்கியம் ஊழியக்காரனுக்கு மட்டும் இருந்தா பத்தாதுங்க, தெய்வ பிள்ளைகளுக்கும் வேண்டும். சொல்லு ஒரு அல்லேலூயா. தேவன் உன்னோடு பேசுவார். பிரசங்க வாயிலாய் பேசுவார், வேதத்தை வாசிக்கிற பொழுது பேசுவார், தரிசனம் சொப்பனத்திலே உன்னோடு பேசுவார். தேவனுக்கு மாறாத செயல்படும் பொழுது, அந்த ஆவிக்குரிய வைராக்கியத்தை உனக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பப்படும் பொழுது, வெட்கப்படாத தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இவனுடைய முகநாடி ஏன் வேறுபட்டது? காயினுடைய முகநாடி வேறுபட்டதின் காரணம் என்ன? முதல் கொலை நடந்ததற்கு காரணம் என்ன? எரிச்சல், கோபம். இங்கே உள்ளே வருவதற்கு என்ன காரணம்? ஒருவனை அங்கீகரித்தார், ஒருவனை நிராகரித்தார். அங்க வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பத்திலே இந்த எரிச்சல் உள்ளே வருவதற்கு காரணம் என்ன? பிள்ளையும் பார்க்கணும், தகப்பனும் பார்க்கணும். ஒருவேளை வார்த்தைக்கு புறம்பே போயிருந்தானா ரெண்டு பேரும் சேர்ந்து தேவனோடு ஒப்புரவாகி தேவனோடு நிற்க பழகுவீர்களே, ஆனால் அந்த குடும்பம் பரலோகமாக மாறும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் சம்பாதிக்கிறான், பிள்ளை பணம் சம்பாதிக்கிறான், மக பணம் சம்பாதிக்கிறா, நல்லது. அந்த பிள்ளையினுடைய வழியை கவனிக்கிறது அதை விட நல்லது. நீ கோடி கோடியா பணம் சேர்க்கிறத விட கர்த்தருக்கு கோடியா வாழ வேண்டிய என் பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்றதை கவனிக்கிறது நல்லது. அதெல்லாம் தேவைதான். கர்த்தர் உன் கையை ஆசீர்வதிச்சிருக்கார், தேவைதான். சம்பாரி, நல்லதுதான். ஆனால் உன் வழி மேலே எனக்கு ஒரு கருத்து உண்டு, உன் பாதம் மேலே எனக்கு ஒரு கருத்து உண்டு, கண்ணு உண்டு. அது உன்னோடு போவது கிடையாது, உன்னோடு போவது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தரை சேவிக்க வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் உனக்கு எரிச்சல் கூடாது, ஒரு நாள் உனக்கு குடி கூடாது, ஒரு நாள் பண்டம் படிகளுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் புதைத்து வைத்தல் கூடாது, கூடாது, கூடாது.
உனக்கு எல்லாம் கூடும். பக்கத்தில் கை தட்டி கூடும். உனக்கு எல்லாம் கூடும். இயேசுவோடு இருந்தா, இயேசுவோடு நடந்தா, இயேசுவோடு வாழ்ந்தா உனக்கு எல்லாம் கூடும். உனக்கு எரிச்சல் கூடாது, உனக்கு குடி கூடாது, ஆகாத புதைத்து வைக்கிறது கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாது கூடாது. ஒரு நாள் உனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஆமா, உன் வீட்டுக்கு வரணும்னா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணுங்க. நான் சொல்றேன், உன் வீட்டுக்கு வரணும்னா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வந்துட்டீங்க, அந்த இடத்துல ஜெபம் நடக்குது. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் அந்த வீட்டில் துதி நடத்தினா, ஜெபம் நடத்தினா, ஸ்தோத்திரம் பண்ணா அந்த வீடு எப்படி இருக்கும்? உன் உழைப்பை நம்பி வாழ்கிறதுக்காக கர்த்தர் உன்னை சபைக்கு கொண்டு வரல. உன்கிட்ட இருக்கிற பணத்தை நம்பி வாழ்கிறதுக்காக இந்த சத்தியத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கல. உன் திறமையை நம்பி வாழ்கிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. மாறாக தேவனும் தேவ வார்த்தையினை நடத்தும்படி தான் தேவனை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால முதியோர்களுக்கு நான் சொல்றேன், உன் பிள்ளைகளுக்காக கையேந்து நீ சேர்த்து வச்சதை காட்டிலும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை நீ சேர்த்து வைக்கிற முழங்கால் சேர்த்து வைக்கும். சொல்லு சத்தமா ஒரு அல்லேலூயா. நான் சொல்றது பொய் இல்லைங்க, நான் சொல்றது சத்தியம். நான் சொல்றது சத்தியம். வாரத்தில் ஒரு நாள் அந்த இடத்துல ஜெபம் நடந்தாலும் ஒரு வயதுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதை விட வீட்டில் என்னங்க வேலை? இந்த வீணா போன சீரியல் ஒன்று மாட்டிக்கிச்சு இன்னைக்கு. தோத்துறோம், போயிடும். 7 மணிக்கு இது போயிடும், 8 மணிக்கு இது போயிடும், 8:30க்கு இது போயிடும். போட்டும். என்னைக்காவது அந்த சீரியல் உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கா? ஆசீர்வதித்திருக்கா? உனக்கு என்னங்க அது என்ன காக்கிதா? இதில் என்ன காக்கிதா? காக்கிதா? புதுக்கோட்டையில் நடந்த ஒரு சம்பவம். வெளிநாட்டில் போய் வேலை செய்து அந்த ஊழியக்காரருக்கு 28,000 ரூபாய்க்கு செல்லு, 28,000 ரூபாய்க்கு செல்லு வாங்கிட்டு வந்து அன்போட தன் ஊழியக்காரர் கொடுத்தார். அவரும் வாங்கிட்டார். வாங்கி கொஞ்ச நாள் அது உபயோகப்படுத்தினார். உபயோகப்படுத்திட்டு நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இதில் இந்த இன்ஸ்டாகிராம்னு சொல்லி ஒன்று வருது பாருங்க, அதன் மூலமாக பழக்கப்படுத்தின ஒரு பொண்ணோட இவன் பழக்கமாகி அந்த பொண்ணை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரனே வந்து சொல்கிறான். நடந்த உண்மை. தாய் தகப்பன் முன்னாடியே சொல்லிட்டாங்க. உள்ளே வந்தாங்க, இங்கேருந்து எரிஞ்சார். இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வெளியில் நில்றா அப்படின்னாரு. உன் உறவை நான் நிலைநாட்ட தான் இந்த ஊழியத்தை காண்டவர் எனக்கு கொடுத்தாரா? நான் சொல்கிறது கதை இல்லை. நீங்கள் காணிக்க கொடு, எப்படி வேணாலும் காணிக்க செலுத்தலாம், எப்படி விட்ட வருமானம் வேணாலும் காணிக்க செலுத்தலான்ட்டு வேதம் சொல்லலை. உன் உழைப்பின் முதல் பலனை கர்த்தருக்கு செலுத்து. மாடு பால் தருது, எப்படி வேணாலும் பால் தர்றது அது வளர்ச்சி இல்லைங்க. அது என்ன சாப்பிட்டு பால் தருதுன்னு பார்க்கிற நாள் நான். அதில் தான் தேவன் நிற்கிறாரு. எத்தனை பேத்துக்கு புரியுது? எடுத்துட்டு வெளியே நில்றா. நீ மனம் போல ஓடுவ, மனம் போல வாழுவ, மனம் போல இருப்ப. நீ வாங்கி கொண்டு வந்ததை நான் பத்திரமா என் பாக்கெட்டில் வைக்கணும். 28,000 ரூபா நடா, எத்தனை லட்சம் வேணாலும் என் தேவனை கொடுக்க வல்லவராக இருக்கார். தூக்கிட்டு வெளியே நில்றான்ட்டார். நான் உனக்கு இன்ஸ்டாகிராமில் பழக்கப்படுத்துறான்னு சொல்லி உனக்கு நான் போதிக்கலடா. அதில் வர்ற பெண்ணை நீ மணக்கணுன்றதை உனக்கு நான் சொல்லி தரலடா. சத்தியத்தை உனக்கு நான் போதிச்சிருக்கிறேன். சத்தியத்தை உனக்கு நான் போதிச்சிருக்கிறேன். எடுத்துட்டு அந்த செல்லு உடஞ்சிருச்சு, எடுத்துட்டு வெளியே போ. இதை நம்பி ஏமாறுற ஆவி எனக்கு இல்லை. இந்த தேவனுக்காக எத்தனை லட்சத்தை வேணாலும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். பணம் என் தேவனுக்கு முக்கியம் இல்லை, நீ முக்கியம். பணம் முக்கியம் இல்லை, நீ முக்கியம், நீங்க முக்கியம்.
உங்க ஆவி ஆத்மா சரீரம் முக்கியம். வேதம் சொல்கிறது உங்களுடையதே அல்ல, உங்களையே நான் தேடுறேன். இந்த உடைமைக்காக வாழ்றவன் இல்லை, கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் உனக்கு எரிச்சல்? 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல், உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். என்னை ஏன் அழைச்சார்? எனக்கு இந்த வாழ்வை ஏன் ஆண்டவர் கொடுத்தார்? என்னை ஏன் அழைச்சார்? எனக்கு ஏன் இந்த வாழ்வை கொடுத்தார்? தெய்வ பிள்ளையே, நீ தெய்வ ஜனம். எகிப்தில் இருந்தவர்கள நீ அடிமை ஜனம். ஆனா எகிப்தை விட்டு என்றைக்கு கானான் நோக்கி புறப்பட்டியோ, வேதம் சொல்லுது கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்தை விட்டு புறப்பட்டது. நம்புற பிள்ளைங்க கையை விரித்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சேனை, உனக்கு தெரியல. நீ கர்த்தருடைய சேனையில் இணைந்து இருக்கிற, நீ ராணுவ தளபதியோடு நிற்கிற, ஒரு போர் வீரனோடு நிற்கிற, ஒரு யுத்த புருஷனா நீ நிற்கிற, கர்த்தருடைய சேனையில் நீ இணைந்து இருக்கிற. நீ அதை மறந்துட்டு எங்கன்னா உன் சிந்தையை வைத்துட்டு ஓடுறத தேவன் விரும்பல. ஆண்டவர் சொல்றார், எதுக்காக என்ன அழைத்தார்? அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதது. என்ன ஒரு நோக்கத்துக்காக அழைத்தார். வேதம் சொல்கிறது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, நீங்கள் குடும்பம், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். உண்மையா தகப்பன் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும்னா அந்த பிள்ளை தகப்பனுக்கு ஏற்ற இருதயத்துக்கு ஏற்ற வாழ்வு இருக்கணும். தேவன் அதை விரும்புகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த 4வது காரியம், இந்த குடும்பத்தில் எரிச்சல் வந்ததுக்கு காரணம், முதல் கொலை நடந்ததுக்கு காரணம், பூமியில் முதல் கொலை அங்கே தான் நடந்துச்சு. காயின் தான் முதல்ல ரத்தத்தை பார்த்தவன். ஆமாம், அவன் மேலே எண்ணத்தை போட்டாரு. சொல்லுங்க, எண்ணத்தை போட்டாரு. ஆமாம், அதனால தான் இந்த பூமியில் சாபம் விழுந்தது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இந்த கடின உழைப்பு கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. அதே நேரத்தில் அந்த கடின உழைப்பை ஆசீர்வதிக்கிற தேவன்கிட்ட நீங்கள் நான் இருக்கிறோம். உன் ஓட்டத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எரிச்சல் முகநாடி வேறுபட்டது. ஏன்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, அங்க சொல்றாரு, சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்கப்பட. என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய பிள்ளைங்க. எத்தனை தாய் தகப்பன் சொல்றீங்க? என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய பிள்ளைங்க. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய குடும்பம். என் விசுவாச மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள். உங்களுக்கு தெரியுமா, இங்கு போடுற முழங்கால உங்களுக்கு பங்கு இருக்கு, இங்கு வடிக்கிற கண்ணீர்ல உங்களுக்கு பங்கு இருக்கு, இந்த தரிசனத்துல ஒரு பங்கு இருக்கு, இந்த தேவ வார்த்தையில உனக்கு பங்கு இருக்கு. நீ வெறுமையா அழைக்கப்பட்ட பிள்ளை இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா குளிச்சுட்டு தேவ சமூகத்தில் வந்து துணிகரமா நிற்க வேண்டிய பிள்ளை இல்லை, தேவ பிரசனத்தோட உள்ள வந்து உட்கார வேண்டிய பிள்ளை. உனக்கு ஏன் ஒரு குடும்பத்தை கொடுத்தார்? உனக்கு ஏன் ஒரு மனைவியை கொடுத்தார்? உனக்கு ஏன் ஒரு கணவனை கொடுத்தார்? நல்ல ஒரு எதிர்காலத்தின் திட்டத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழும்படித்தான். அல்லேலூயா. நாலாவது காரியம், 5வது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. ஒரு நாளும் பொய்யான ஒரு வாழ்வு குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. பொய்யான கணவனை மறைச்சு மனைவி, மனைவியை மறைச்சு கணவன். 10 ரூபா இருந்தாலும் அதை அங்கே வைங்க. 10 ரூபா இருந்தாலும் சரி, 10 ரூபா ஆண்டவர் கொடுத்தாலும் சரி, அதை வை அங்கே. என் வீட்டில் 10 ரூபா இல்லை, 10,000 எங்கே நான் போட்டாலும் போட்ட இடத்துல கிடக்கும். ஒரு பிள்ளை தொடாது, ஒரு பிள்ளை தொடாது.
இதில் மறைச்சு அதில் மறைச்சு இதை நடத்தி அந்த வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். மறைச்சு 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 என்ன இருந்தது உன்ட்ட, ஆனால் அந்த தேவனுடைய வெளிச்சத்துக்கு வந்த பிற்பாடு என்னென்னலாம் இருக்கு. சந்தோஷமா சொல்லுங்க, என்னென்னலாம் இருக்கு, எப்படியெல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் இருக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படியெல்லாம் இருக்க. நாம் வாழுவதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன், சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன்ட்ட. அப்ப என் குடும்பம் வீழ்ச்சி அடைகிறதுக்கு நானே காரணமா இருக்கக்கூடாது. திராட்சரசம் குடித்து வெறித்து வஸ்திரம் விலகி கிடக்கிற பிள்ளையா நீ வாழக்கூடாது. ஆகான போல பண்டம் படிகளுக்குள்ள புதைத்து வைக்கிற பிள்ளையா நீ வாழக்கூடாது. காயினை கொன்ற ஆபேலை கொன்ற காயினை போல ஒரு நாளும் உனக்கு எரிச்சல் முகநாடி வேறுபடக்கூடாது. ஒரு நாளும் கூடாது. இங்க 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. எதுல படிங்க அந்த வசனம், 9ஆம் வசனத்தை படிங்க, ஜெபம் பண்ணலாம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு எதுல ஒருமனப்படணுமோ அதுல ஒருமனப்படணும். குடும்பத்துக்கு நான் சொல்ற அருமையான சாட்சியை நான் சொல்றேன், கவனிங்க. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இதுதான். ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட கொடுத்த பணத்தை ஒத்த ரூபா கூட காணிக்கை இல்லாமல் ஊழியம் செய்துட்டு வந்த காலமெல்லாம் எனக்கு இருக்குங்க. பல கிலோமீட்டர் பிரயாணம் செய்து, ஆமாம், பல கிலோமீட்டர் போய் ஊழியம் செய்து நான் ரிட்டர்ன் வரும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து, அப்பா பசிக்குதுன்னு சொல்லி திருவெரும்பூர் மேம்பாலத்தில் சைக்கிள் பஞ்சராகி அந்த சைக்கிள் ஓட்ட முடியாமல் இரவு 1:30 மணிக்கு அந்த மேம்பாலத்தில் ஏற பலன் இல்லாமல் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு பசிக்குதுப்பான்னு இப்படி சொன்னேன். அழுதுட்டு வந்த காலம் இருக்குங்க. இன்றைக்கு உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னா சும்மா ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்கணும். சொல்லுங்க எல்லாரும் ஒரு ஆமென். நீ நல்லா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், பசிக்குதுப்பா, உன் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன், பஞ்சர் பசிக்குது, என்னால் இன்னும் நடந்து போகணும், எனக்கு பசிக்குது. பக்கத்தில் என்னோட வந்து பையன்கிட்ட கேட்டேன், 5 ரூபா இருக்கு லூக்கா, சாப்பிட முடியாது, என்ன செய்யலாம், வா டீ சாப்பிடலாம். போய் உட்கார்ந்த பொழுது அந்த கடைக்கு அனுப்பப்பட்ட சூனியம் தகுடி அந்த காலுக்கு கீழே முண்டுது. இரவு 1:30 மணி, சாந்தி தேட்டருக்கு நேர் ஆப்போசிட்டு சேரில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி அந்த இடம் போனால் எனக்கு ஞாபகம் வரும். குனிஞ்சு காலில் என்னவோ புள்ளப்பூச்சி மாதிரி முண்டுதேன்னு சொல்லி குனிஞ்சு பார்த்த பொழுது அந்த தகுடை எடுத்தேன். அதில் 7 பேப்பரில் மையில் எழுதியிருந்தது பையான்னு சொல்லி. அந்த 7 இலையில எழுதியிருந்த அந்த காரியத்தை பிரித்து அந்த கடை முதலாளிகிட்ட கொடுத்தேன். எப்பா இது யார் கருப்பையா? நான் எங்கள் ஓனர் தாப்பா. ஐயோ இந்த தகுடை தேடுவதற்கு, இந்த தகுடை நான் எடுப்பதற்கு இல்லை ஆயிரக்கணக்கான பணம் என் முதலாளி அழிச்சிருக்கிறாரு, இது எப்படி உங்களுக்கு உண்டானது? பக்கத்தில் இருக்கிற பையன் சொன்னான், இவர் ஊழியம் செய்கிறாரு, இவர் ஜெபிக்கிற மனுஷன், நாங்கள் 2 பேரும் போய் ஊழியம் செஞ்சுட்டு திரும்பி வர்றோம், உங்கள் கடையில் டீ சாப்பிடலான்ட்டு வந்து உட்கார்ந்த பொழுது இந்த தகுடு கையிலேருந்து எடுத்தார். கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஓனர் வந்துட்டார். நான் சொன்னேன் பாரு, மேம்பாலம் இறக்கத்துக்கு சாந்தி தேட்டருக்கு எவ்வளோ தூரங்க? என் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். என் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். நான் இன்னொருத்தன் ஊழியத்தில் நடந்ததை ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன். என்னை கொண்டு கர்த்தர் செய்ததை மாறுதட்டி சொல்லுவேன். என் தேவன் செய்ததை மாறுதட்டி சொல்லுவேன். இன்றைக்கு அவர் மாறாதவர் என்பதை. ஐயா கொஞ்சம் உள்ளே வாங்க, உள்ளே வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டீ கடையில் வெளியே உட்காந்து உள்ளே கூட்டி போய் அந்த டேபிள் சேரில் உட்கார வச்சு, ஐயா பழைய சாயந்தரம் போட்ட வடை பஜ்ஜி இருக்குது, சாயந்தரம் போட்ட புரோட்டா இருக்குது, கோச்சுக்காக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா 2 சாப்பிடுங்களேன், மீதிப்பட்டு போச்சு. கண்ணீரோடு உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த கடையை ஆசீர்வதிச்சுட்டு வந்தேன். பஞ்சரான சைக்கிளை அவர் எடுத்துக்கிட்டு நல்ல சைக்கிளை என் கையில் கொடுத்து அவங்க அனுப்புனாங்க வீட்டுக்கு.
என் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? என் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் தேவன் நடத்தி வந்த பாதைகள். எதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? மனம் போல ஓடுவதற்கல்ல, மடிந்து போற ஒரு வாழ்வுக்காக அல்ல. என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்கணும். எல்லா இடத்திலும் பஞ்சங்களும் படிகளும் வந்தாலும் நோய்களும் வந்தாலும் கோஷே நாட்டில் இருக்கிற நீ, சத்தியத்தை அறிந்த நீ, இரத்தத்தால் கழுவப்பட்ட நீ, ரட்சிப்பை உடுத்தின நீ, தேவனோடு வாழுகிற நீ, எந்த நொடி பொழுதும் கை உயர்ந்து இருக்கணும். இதுக்கு தான் கர்த்தர் ஒன்று அழைத்திருக்கிறார். இந்த சைக்கிள் மறுநாள் போகும்பொழுது அந்த பையன் சைக்கிள் பஞ்சரை ஒட்டி என் சைக்கிளை விட்டுட்டு அவன் சைக்கிளை, நான் என் சைக்கிளை எடுத்துகிட்டு வந்தேன். என் தேவன் செய்த நன்மைகள் 1-2 அல்ல, 1-2 அல்ல. நோவா உனக்கு இன்றைக்கி ஒரு எச்சரிப்பின் சத்தமா, ஆகான் உனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமா, காயின் ஒரு எச்சரிப்பின் சத்தமா. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். கடைசி அந்த வார்த்தை வேதம் அழகாய் சொல்லுகிறது. கடைசி அந்த வாசித்த அந்த வார்த்தை 5:9, இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். ஆமா, என்ன அவசரமோ தெரியல, என்ன அவசரமோ தெரியல. மனைவி இறந்தது புருஷனுக்கு தெரியல, புருஷன் இறந்தது மனைவிக்கு தெரியல. ஒருமனப்பட்டு வஞ்சித்தது. இந்த குடும்பத்தில் மரணம் வருவதற்கு காரணம் என்ன? காரணம் பொய்யான ஒரு வாழ்வு. நான் சொல்றேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீட்டுக்காரர் காணிக்க கொடுக்காதன்னா நீ கொடுக்காத. நான் சொல்றேன், என்ன ஆண்டவர் நடத்துவார். ஒரு நாளும் கஷ்டப்பட்டு நீ காணிக்க கொடுக்காத, இஷ்டப்பட்டு கொடு. என் தேவனுக்கு நான் விதைக்கிறேன்னு சொல்லி முழு இதயத்தோடு கொடு. அந்த குடும்பம் தலைக்கும். இன்றைக்கு நான் இதை பதிவு பண்ணுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வாங்குகிற காணிக்கைக்காக இந்த ஊழியம் இல்லை, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். எங்களுக்கு ஆண்டவர் குறைவு வைக்க மாட்டார். ஆகவே குடும்பத்திற்குள்ளே குழப்பங்களும், குடும்பத்திற்குள்ளே வீழ்ச்சிகளும், குடும்பத்திற்குள்ளே சாபமும் உண்டாவதற்கு நானே காரணம். ஒரு நாள் இருக்க மாட்டேன், ஒரு நாள் இருக்க மாட்டேன், ஒரு நாள் பொய் கூடாது. இஸ்ரவேல் கோத்திரம் 11 கோத்திரத்தோட ஆகாப் நின்றான். இந்த மீகாயா மட்டும் தனியா நின்றான், தனியா நின்றான். சிதறப்பட்ட ஆடுகளை பார்த்தான், மலைகளிலே சிதறப்பட்ட ஆடுகளை பார்த்தான், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை தரிசனத்தில் பார்த்தான். 450 தீர்க்கதரிசிகளை ஏகவாக்காயிருந்தது யோசபாத்துக்கு. ஆனால் மீகாயா மட்டும் கர்த்தரோடு நின்றதினாலே தெளிவாக சொன்னான், இந்த யுத்தம் உனக்கு ஜெயமா அமையாது ஆகாப், தோல்வியில் முடியும், தோல்வியில் முடியும். அவனுக்கு எரிச்சல் வந்துச்சு. பத்தியா 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 யோசபாத்திர சொல்கிறான், இவன் என்னை குறித்து நன்மையாகவே சொல்ல மாட்டான், தீமையாகவே சொல்லுவான். நீ போ, உயிருக்கு பயந்து உள்ளறையில் பதுங்கும் பொழுது நான் சொன்னது உண்மையா இல்லையா என்பதை பார்ப்பனி போ. அங்கே போன பொழுது எதர்ச்சியாக ஒருத்தன் அம்பை எஞ்சானா, கரெக்டாக ஆகாப்புடைய நெத்தியில் பாஞ்சது. செத்தான் அங்கேயே, ரதத்தின் அடியில் அங்கேயே செத்தான். ரத்தம் வடிய உயிரிழந்தவனா வீட்டுக்கு வந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், என் குடும்பத்தில் சம்பந்தம் இல்லாத காரியம், சம்பந்தம் இல்லாத கிரியைகள் உள்ளே வருவதற்கு நானே காரணமாக இருக்க வேண்டாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம், நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம்.